ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, துரோகிகளுக்கு இடம் கொடுத்து கொடுத்து மன்னிப்பை கொடுத்து கொடுத்து வளர விட்டு விட்டேன். இப்பொழுது இவர்கள் எனக்கு துரோகம் செய்கிறார்கள், அவர்கள் எனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்றால் என்ன செய்ய முடியும்? ஆரம்ப காலத்திலேயே நான் உனக்கு பலமுறை எடுத்து சொன்னேன், இந்தந்த நபர் எல்லாம் உனக்கு துரோகம் செய்கிறார்கள், இந்தந்த விஷயம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமாக நடக்கிறது என்று. ஆனால் நீ ஏன் தங்கமே ஒரு விஷயத்தில் கூட நான் சொன்ன எதையும் காதில் வாங்கவில்லை? காதில் வாங்காமல் இருந்துதான் நிறைய விஷயங்களை நீ தொலைத்தாய். அதனால்தான் உனக்கு எப்பொழுதுமே சொல்வேன், மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாதே. தப்பானவர்களா தூக்கி எறி, சரியானவர்களா ஒரு 2 பேர் தான் இருக்கிறார்களா வைத்துக்கொள் என்று. ஆனால் துரோகமும் ஏமாற்றத்தையும் கொடுத்தவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடத்தை கொடுத்து இப்பொழுது வாழ்க்கை பறி போய்விடுமோ, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருமோ என்று பயப்படுகிறாய். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? நீயே சொல் பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களையும் அறிந்து தெரிந்து உனக்கு ஒவ்வொரு முறையும் நான் எடுத்து வந்து சொல்கிறேன். ஆனால் அலட்சியத்தால் விட்டு 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 இப்பொழுது பார், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் உனக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன தெரியுமா? நீ நினைக்கிறாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உன்னை விட்டு பறிபோகும் என்று. அதற்கு இடமில்லை என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன். கவலை என்ற ஒரு விஷயத்திற்கு இடம் கொடுத்தாய். அப்பொழுது உன்னை சுற்றி நிறைய போலியான உறவு வந்தது. உன்னிடம் நிறைய விஷயங்களை உன்னிடமிருந்து எடுத்தார்கள், உன்னிடமிருந்து தெரிந்து கொண்டார்கள். அதை வைத்து உன்னை எத்தனை விதமாக பேசலாமோ எல்லா விதமான விஷயத்தையும் பற்றி பேசினார்கள். ஆனால் என்ன நடந்தது? என்னம்மா நடந்தது? நீ சொன்னாய் உன்னுடைய கதையை, அவர்கள் அப்படியே வெளியில் போய் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள். காலம் முழுவதும் சொன்னேன், சொல்லாதே சொல்லாதே என்று. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவரிடம் சொல்லாதே, உன் குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை வெளியில் சொல்லாதே என்று. யார் கேட்டது? யாருமே கேட்கவில்லை. இப்பொழுது அவதிப்படுவது யார்? நீதானே. சரி, இதற்கு மேலாவது நீ சொல்லாமல் திருந்துகிறாயா என்று நான் பார்க்கிறேன். காலம் ஒருவனுக்கு அடி கொடுக்கிறது என்றால், ஐயோ அடி கிடைத்து விட்டதே என்று நினைத்து எந்த பிரச்சனையில் அடி கொடுத்தேனோ அந்த பிரச்சனையிலிருந்து மீள வேண்டும். முக்கியமாக மனிதர்களுடைய சுயரூபமாக இருக்கலாம், இல்லை சில வேலைகளாக இருக்கலாம், சில விஷயங்கள் துரோகிகளாக இருக்கலாம். யாரோ ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் என்றால் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. அதனால்தான் தெய்வம் நமக்கு அடிமேல் அடி கொடுக்கிறது என்று. ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இப்படி உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டால் என்ன அர்த்தம்? சொல் பார்க்கலாம். கஷ்டத்தை முதலில் தூக்கி எறியுங்கள். அடிக்கடி உங்களுக்கு சொல்வது இதுதான். மனதில் ஒரு குழப்பம் வந்தால் முதலில் தூக்கி எறியுங்கள். அந்த குழப்பத்தை மனதில் கொண்டு வாருங்கள். சாய் இருக்கிறார் என்ற ஒரு நிலையை, அந்த ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வந்தாலே போதும். வரிசையாக எல்லாமே அழகாக நடக்க ஆரம்பித்துவிடும். ஆனால் இங்கு யாரும் அதை தான் செய்வது இல்லை. எப்பொழுதும் கவலை கவலை என்று ஓடுகிறீர்களே தவிர தெய்வம், நம் வணங்கும் தெய்வம் நம்மோடு தானே இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறீர்கள். துரோகத்திற்கு இடம் கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கும் தெய்வத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. நம்பிக்கையை கொண்டு வாருங்கள். பேச்சுக்கு நான் தெய்வத்தை வணங்குகிறேன், தெய்வத்தை நம்புகிறேன் என்று சொன்னார், நிச்சயமாக சத்தியமாக அதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. எதுவாக இருந்தாலும் என்னத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்திற்காக ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாமல் இருந்தால் மனதில் நீ தெய்வத்தை நம்ப வேண்டும். மனதில் ஒவ்வொரு காரியமும் இனிப்பான விஷயம் நடத்தி கொடுப்பான் நம்முடைய சாய், நம்முடைய சிவன், நம்முடைய முருகன், நம்முடைய அம்மா செய்து கொடுப்பார்கள் என்று நீங்கள் வணங்கும் தெய்வத்துடைய பெயரை சொல்லி கவலையை தூக்கி போட வேண்டும்.
இதற்கு முன்பு நீ தூக்கி போடவில்லை என்றாலும் இனிமேலாவது தூக்கி போடு கவலைகளை. கவலைகளுக்கு இடம் கொடுத்த எவனும் வாழ்க்கையில் ஜெயித்ததாக ஒரு இடத்தில் கூட இல்லை. யாரோ ஒருவன் கவலைப்பட்டு அதே இடத்தில் இருக்கிறானோ அவன் எழுந்திருக்கிறது இல்லை. கவலை இருந்தாலும் அதை ஓரமாக வைத்துவிட்டு இன்னும் 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 ஓடுகிறான் பார், அவன்தான் ஜெயிக்கிறான் வாழ்க்கையில். நீ என்ன செய்ய போகிறாய்? ஜெயிக்க போகிறாயா? என்ன செய்ய போகிறாய்? ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கவலை என்ற ஒரு குப்பையை தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்குள் வாருங்கள். நிம்மதிதான் உங்களுடைய வாழ்க்கையின் மூலாதாரம். ஆனால் நீங்கள் தான் கவலையை தான் மிகப்பெரிய விஷயமாகவே நினைக்கிறீர்கள். கவலைகள் எப்பொழுதும் இருக்க வேண்டாம். கவலைகள் எவ்வளவாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டுவிட்டு நல்லதற்கு கொண்டு வாருங்கள் மனதை. எவ்வளவு நிம்மதிகளும் எவ்வளவு சந்தோஷங்களும் வருகிறது என்பதை மட்டும் பாருங்கள். நீங்களே மிரண்டு விடுவீர்கள். தோற்று போவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதற்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தோல்வி அடைந்து விட்டோமே என்ற ஒரு ஏக்கம். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எந்த ஒரு நொடியும் நான் உன்னை அளவைக்க மாட்டேன். நிறைய நேரம் அழுது விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் தொட்டது அனைத்தும் துவங்கும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே எல்லா நிமிஷத்திலேயுமே உன்னை அசிங்கப்படுத்தவே வேண்டும், உன்னை அவமானப்படுத்த வேண்டும், எல்லா காரியத்திலேயும் நீ தோற்று போக வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவருமே நிச்சயமாக அவர்கள் அனைவருமே அதே போலவே ஆவார்கள். அதே போலவே உன்னை எது நினைத்தார்களோ அது அப்படியே ஆவார்கள். நம்புங்கள், நல்லது நடக்கும். என்னுடைய வார்த்தைகள் மீது மதிப்பு வைத்து இவ்வளவு தூரம் கேட்டதற்கு, இந்த சாய் உங்களுக்கு கேட்டதற்கு மிகவும் நன்றி. ஏனென்றால் அவசரமான காலகட்டத்தில் நீயும் என்னை இந்த அளவுக்கு அமைதியாக உட்கார்ந்து சில விஷயங்களை கேட்டாய். நிச்சயமாக நீ என்னுடைய பிள்ளை. என்னை நம்பி சாய் என்ன சொல்கிறார் என்று நீ கேட்டு தெரிந்து கொள்கிறாய். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இன்பத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். இது எந்த ஒரு சிறிய அளவு சந்தேகம் வேண்டாம். எப்பொழுதும் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். பொறுமையோடு நம்பிக்கையோடு எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.